அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அச்சு முறுக்கு கொலாப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு கடல மாவு 1/4 கிலோ, மைதா 1/2 கிலோ, சர்க்கரை 400 கிராம், எள் கொஞ்சம் ஒரு 50 கிராம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செஞ்சு வச்சுக்குவோம். இந்த அச்சை எண்ணெயில் காய வச்ச எண்ணெயில் அப்படியே போட்டு வச்சிடணும். சூடு ஏறிக்கிட்டே இருக்கணும். அந்த கொலாப்பு அச்சு முறுக்கு அச்சு அந்த இதுலேயே எண்ணெயிலே இருக்கணும். இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரைச்சி வச்சுக்கோ. ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கலாம். அதில் மாவு ஒட்டுதுன்னா அதான் பதம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது அச்சு எண்ணெயிலே சூடு ஏறிக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே நனைச்சி 3/4 இது நனைச்சி எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க இந்த கொலாப்பு அச்சு முறுக்கு செய்யணும். அப்படியே இப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருந்தால் தானாகவே எடுத்துப்போம். இந்த அச்சு முறுக்கோட அச்சு நல்லா பழகிடுச்சுன்னா ஈஸியாக வரும். பழகலைன்னா கஷ்டமாக இருக்கும், எடுக்கவே வராது. இது நல்லா பழகின அச்சு. அதனால் இப்படின்னு குலுக்கி விட்டோன்னே அப்படியே கழண்டிட்டு வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக வந்துச்சு. அப்படியே இது திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த அச்சு முறுக்கு ஈஸியாக செய்யலாம். இதில் அரிசி மாவு வேணாலும் போட்டுக்கலாம், முட்டை கூட ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்தமாரியே ஒவ்வொரு தடவையும் வச்சு எண்ணெயில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து மாவில் வச்சுட்டு எடுத்தோன்னா கொலாப்பு ரெடி ஆகிடும். இந்தமாரி தாங்க செய்யணும். ஈஸியாக இருக்கானா இந்த அச்சு பழகின அச்சுங்கிறதுல ஈஸியாக வருது, நல்லாயிருக்கு. இதேமாரி 2 அச்சு வச்சுக்கணும். 2 அச்சு வச்சுட்டு ஒரு அச்சு ஒரு எண்ணெய் சட்டிலே சூடாக வச்சுக்கிட்டே இருந்துட்டு இதில் விட்டு எடுத்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ரொம்ப லேட்டாக ஆகுது இந்த பலகாரம் சுடுறதுக்கு. ஆனால் ஈஸியாக இருக்குது. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.